ஸ்ரீசைலநாதனையம் ஸ்ரீராமசுரன் குடும்பத்தை ஸ்ரீபதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கருணையினால் 83வது நாளாக ஆழ்வார்கள் ஆச்சாரிய சுவாமி வைபவத்தை பற்றி 82 நாட்கள் பார்த்தோம். இன்று தொடங்கி ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தை 32 நாட்கள் பார்க்க இருக்கின்றோம். துவக்கமாக குருபரம்பரை தியானம் குமுதவேல் நாச்சியார் அவர்கள் சாதிப்பார்கள். அஸ்மத் குருப்பியோ நமக, அஸ்மத் பரமகுருப்பியோ நமக, அஸ்மத் சர்வகுருப்பியோ நமக, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீ பராங்குசதாசாய நமக, ஸ்ரீமத் யாமுனமுனையே நமக, ஸ்ரீராம மிஸ்ராய நமக, ஸ்ரீ புண்டரிகாஷாய நமக, ஸ்ரீமன் நாதமுனையே நமக, ஸ்ரீமதே சடகோபாய நமக, ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமக, ஸ்ரீயை நமக, ஸ்ரீதராய நமக. சிவபதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய தனிப்பெரும் கிருபையினால் 83வது நாள் காலட்சேபம் இன்று தொடங்கி 32 நாட்கள் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். துவக்கத்தில் ஒன்றும் தேவம் உலகும் உயிர் மற்றும் யாதுமில்லாவன்று நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படித்த குன்றம்போல் மணிமாடநீடு திரு குருகூரில் எழுந்தருளிருக்கும் ஆதிநாதர் பொழிந்து நின்ற பிரான் திருவடிகளில் அடியன் ஆனந்தமான தண்டன் சமர்ப்பிக்கிறேன். குருகூரில் ஆதிசேஷனுடைய அவதாரமான திருப்புலியாழ்வார் உறங்காப்புலி பூக்கும் காய்க்கும் ஆனால் கனி ஆகாது. அப்பேற்பட்ட வைபவத்தை உடைய திருப்புலி ஆழ்வார் அடியில் எழுந்தருளிருக்கும் சுவாமி நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் செற்றதின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எற்றை தின்று எங்கே கிடக்கும் என்று முதலில் சுவாமி நம்மாழ்வாரை பார்த்த உடனே கேட்ட கேள்வி. அதற்கு சுவாமி நம்மாழ்வார் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று ஞானத்தை புகட்டிய நம்மாழ்வாருடைய திருவடிகளில் அடியன் தண்டன் சமர்ப்பிக்கிறேன். அதாவது அயோத்தியிலிருந்து வந்த மதுரகவி ஆழ்வார் புளிய மரத்தடியில் இருக்கிற ஞானபிரானாகிய நம்மாழ்வாரை பார்த்து இவருக்கு உணர்வோடு இருக்கிறாரா, அதீதமான தியானத்தில் இருக்கிறாரா என்று கைத்தட்டி ஓசை எழுப்பியதாகவும் சிறு கல்லை லேசாக பக்கத்தில் போட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர் முதலாக மதுரகவி ஆழ்வாரை பார்க்கிறார். பார்த்தவுடனே இந்த கேள்வியை கேட்டார். செற்றதின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எற்றை தின்று எங்கே கிடக்கும்? அதாவது செற்றதின் வயிற்றில் அழியக்கூடிய இந்த சரீரத்தில் சிறியது ஜீவான்மா, பெரியது பரமாத்மா. அழியக்கூடிய இந்த சரீரத்தில் ஜீவாத்மா வந்தால் என்ன செய்யும் என்பது கேள்வி. சுவாமி நம்மாழ்வாருடைய பதில் அத்தை தின்று அங்கே கிடக்கும். அந்த சரீரம் எவ்வளவு காலம் இருக்க வேண்டுமோ, அந்த சரீரத்தை வைத்து எவ்வளவு கர்மாக்களை அனுபவிக்க வேண்டுமோ அதுவரை அந்த ஜீவாத்மா அங்கே இருக்கும் என்று ஞானத்தை புகட்டினார்கள். அப்பேற்பட்ட ஞானேஸ்வரராகிய ஸ்ரீ சடகோபருடைய பாதங்களை வணங்கி கொண்டு அடுத்து அனைத்துலகம் வாழ பிறந்த எதிராஜ மாமுனியுடைய திருவடிகளை வணங்கி கொண்டு அவருடைய மறு அவதாரமான சுவாமி மணவாள மாமுடைய பொன்னார் திருவடி வணங்கி கொண்டு அடுத்து அடியனுடைய ஆச்சாரிய சுவாமிகளாகிய திருவாய்மொழி பிள்ளை ஸ்ரீராம பிள்ளை சுவாமி திருவடிகளிலும் திருவேங்கடாச்சாரிய சுவாமி திருவடிகளிலும் ஆனந்தமான தண்டன் சமர்ப்பித்துக் கொண்டு அடியன் இப்பொழுது வால்மீகி ராமாயணத்தை ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். நேற்றே துவங்கிவிட்டோம். ஆனாலும்
தொடர்ச்சி இன்றுதான். 32 நாட்கள் இந்த வைபவம் நடைபெறும். ஏன் 32 நாட்கள் என்று சொன்னால், ஸ்ரீராமர் அஸ்வமேத யாகம் நடந்த பொழுது இதே ராமாயணத்தை தம்முடைய திருக்குமாரர்களான லவகுசரிடம் 32 நாட்கள் கேட்டார்கள். அப்படித்தான் லவகுசர்கள் மூலமாக இந்த ராமாயண பிரவசனம் வெளியே வந்தது. அந்த கிரமத்திலேயே நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து ஒரு நாள் கூட விடுதலை இல்லாமல் பார்க்கும்படியாக விண்ணப்பம் செய்து கொண்டு இப்பொழுது தொடங்குகின்றோம். ஸ்வேத வராக கல்பம், அதில் வைவஸ்த மன்வந்தாரம், அதில் 28வது சதுரயுகத்தில் திரேதாயுகத்தின முடிவில் வால்மீகி மகர்ஷி அவருடைய ஆசிரமத்தில் சிறப்பான தவத்தோடு கூடியவராக சிஷியர்களோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ ராமச்சந்திர மகாபிரபுவாக அயோத்தியை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ தம்முடைய ஆசிரமத்தில் ஸ்ரீ வால்மீகி மகரிஷி உட்கார்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஸ்ரீ நாரதர் எப்பொழுதும் ஸ்ரீமன் நாராயணனையே நினைத்து கொண்டும் அவருடைய புகழை பரப்பிக் கொண்டும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தவமே ஒருபடுத்தது போன்று அந்த மகாமுனிவர் இந்த வால்மீகி முனிவருடைய ஆசிரமத்துக்கு வந்தார். வால்மீகி முனிவர் அவரை வரவேற்று உபசரித்து தகுந்த ஆசனம் கொடுத்து அவருடைய திருவடிகளில் தண்டன் சமர்ப்பித்து ஒரு 16 கேள்விகளை கேட்டார்கள். அதாவது, சுவாமி, இந்த லோகத்தில் குணவான் யார்? வீரியமிக்கவர் யார்? எல்லா தர்மங்களும் தெரிந்தவர் யார்? நன்றி மிகுதியாக உடையவர் யார்? உண்மையையே பேசுகின்றவர் யார்? திடமான விரதத்தை அனுஷ்டிக்கின்றவர் யார்? சதாச்சாரங்களை விடாது கடைப்பிடிக்கிறவர்கள் யார்? எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்கின்றவர் யார்? அனைத்து கல்விகளிலும் தேர்ச்சி பெற்றவர் யார்? வலிமை மிக்கவர் யார்? அனைத்து உயிர்களையும் பிரியத்தோடு பாசத்தோடு பற்றுதோடு பார்க்கிறவர் யார்? மனதைரியம் மிக்கவர் யார்? கோபமே இல்லாதவர், கோபத்தை வென்றவர் யார்? அறிவினால் ஞானத்தினால் ஒளிவிட்டு பிரகாசிக்கின்றவர் யார்? பொறாமை என்பதே இல்லாதவர் யார்? போரில் தேவர்களையும் நடுங்கச் செய்கின்றவர் யார்? என்ற 16 வகையான கேள்விகளை ஸ்ரீ வால்மீகி மகரிஷி ஸ்ரீ நாரதரிடம் கேட்டார்கள். அப்பொழுது ஸ்ரீ நாரத மகரிஷி சொன்ன பதில், நீர் கேட்ட இந்த 16 பண்புகளும் ஒரு நபரிடம் இருக்கக்கூடிய பண்புகள் அல்ல. ஆனால் இத்தனை பண்புகளும் நிறைந்த ஒரு சுவாமி இருக்கிறார். அயோத்தியை இப்பொழுது அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். இச்சிவாகு குலத்திலே அவதரித்து சிறப்பாக ஆண்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்ல, அவருடைய வைபவத்தை சொல்லுங்கள் என்று வால்மீகி மகரிஷி சொல்ல, அப்படியே தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக பிறந்தது, சீதா பிராட்டியை திருமணம் செய்தது, அப்படியே கைகேயி தாயாருடைய வரத்தின் பிரகாரம் கானகத்துக்கு சென்றது. அங்கே கானகத்தில் ராவணன் சீதா பிராட்டியை சிறையெடுத்து சென்றது. ஆஞ்சநேயர் அசோகவனத்துக்கு சென்றது. ஸ்ரீராமர் படையோடு இலங்கை சென்றது. ராவணனை சம்ஹாரம் பண்ணது.
சீதையை மீட்டி திரும்ப அயோத்திக்கு வந்து பட்டாபிஷேகம் சூடி ஆண்டு கொண்டிருக்கிற அந்த வைபவத்தை எல்லாம் தெளிவாக சொன்னார்கள். ராமாயணத்தையே சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம் வர சொல்லிட்டார். உத்தரகாண்டத்தையும் இனி என்ன நடக்கப் போகுது என்பதையும் சொல்லிட்டார். உடனே சந்தோஷப்பட்டு ஆச்சரியப்பட்டு, ரொம்ப சந்தோஷம் சாமி, திருப்தியாக இருக்கிறது சாமி, அப்பேற்பட்ட ஒரு மகாத்மா ஸ்ரீ ராமச்சந்திர மகாபிரபு இருக்கிற காலத்தில் நாங்களும் இருக்கிறோம் சாமி என்று சந்தோஷப்பட்டார். அவர் போயிட்டார். ஸ்ரீ நாரத மகரிஷி போயிட்டார். இது காலையில் நடந்தது. மதியம் செய்யக்கூடிய அனுஷ்டானங்களை செய்வதற்காக வேண்டி இவரும் இவருடைய சிஷியரான பரத்வாஜ மகரிஷியும் கங்கையினுடைய உபநதி தாமச நதி, அந்த நதிக்கு செல்கிறார்கள். அப்படி நதிக்கு செல்கிற பொழுது அந்த பரத்வாஜ மகரிஷி தீர்த்தமாடுவதற்கு தேவையான அந்த மர உரி, அதோடு தொடர்புடைய பொருட்களையும் பின்னால் கொண்டு செல்கிறார்கள். கொஞ்ச தூரம் போகிற பொழுது அந்த தண்ணிக்கரை பக்கம் நெருங்கிட்டாங்க. இவர் மட்டும் தனியாக தீர்த்தமாடுவதற்காக வேண்டி ஒரு சாந்தமான அமைதியான துறப்பக்கம் ஒதுங்கும் போது அங்கே ஒரு மரத்தில் 2 கிரௌஞ்ச பட்சிகள், ஆண் பறவையும் பெண் பறவையுமாக சந்தோஷமாக ஒன்றுக்கொண்டு இனிமையாக ஆனந்தப்பட்டு கொண்டிருந்தது. அதையும் அவர் பார்த்து கொண்டே போனார். திடீரென்று ஆண் பட்சி மீது ஒரு அம்பு பாய்ந்தது. அப்படியே அதுக்கு இறந்து விழுந்தது. பதறிட்டார். அந்த பெண் பட்சி தன்னுடைய துணையை இறந்ததுனால பரிதாமா சுற்றி 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 பறக்குது. விருப்பொறுப்புக்கு அப்பாற்பட்டவர் இவர். கோபமத்தை எல்லாம் வென்றவர் இவர். அவர் இந்த சம்பவத்தை பார்த்த உடனே இரக்கம் ஏற்பட்டது. யார் செய்தான்னு பார்த்தா ஒரு வேடம் போய்கிட்டு இருக்கிறான். அவனை பார்த்த உடனே கோபம் வந்துட்டு, அடே வேடா, சந்தோஷமாயிருந்த பறவைகளில் ஒரு ஆண் பறவையை அநியாயமா கொண்டு வீழ்த்திட்டாய். இந்த பாவத்தினால் இருக்க இடமில்லாமல் அலைந்து கொண்டே திரிவாயாகன்னு சாபம் போட்டார். சாபம் போட்டுட்டாரு. அடுத்த சனம், நாம் தவசிகள், கோபம் கொள்ளலாமா, சாபடலாமா அப்படின்னு தன்னைத்தானே வருத்தப்பட்டார். அப்படி வருத்தப்பட்டுட்டு அந்த சொல்ல கவனித்தார். அந்த 2 வரி சொல்லு ஒரு ஆச்சரியமான கவிதையாக இருந்தது. இப்படியெல்லாம் கவிதை நமக்கு எழுத தெரியாத, அற்புதமான கவிதையா இருக்குதே அப்படின்னு சொல்லி அதையும் நினைச்சிட்டு தீர்த்தமாடிட்டு வந்தார். அதுக்குள்ள பரத்வாஜ மகரிஷியும் தீர்த்தமாடினார். அவர் முடிச்சு வந்துட்டாரு. தம்முடைய சிஷியர்கிட்ட ஆச்சரியமா சொன்னார், பரத்வாஜரே, இன்றைக்கு 2 சம்பவங்கள் ஆச்சரியமானது. ஒன்று, கோபம் எனக்கு வரக்கூடாது, வந்துருச்சு, சாபம் விட்டுட்டேன். ஒரு தவசிக்கு இது ஆகுமா, செய்துட்டேன். அடுத்து, நான் சாபம் விட்ட வார்த்தையை பார்த்தால் ஆச்சரியமா இருக்குது, நல்ல ஒரு கவியாக இருக்கிறது. ஒரு வகையில் எனக்கு வருத்தமும் இருக்கிறது, இன்னொரு வகையில் ஆச்சரியம் இருக்குது என்று சொல்லிக்கொண்டே ஆசிரமத்துக்கு வந்தார்கள். ஆசிரமத்தில் வந்து மதியத்துக்குண்டான அனுஷ்டானத்தை முடிக்கவும் பிரம்மதேவர் அங்கே வந்துட்டார். காலையில் நாரதர் மகரிஷி, மதியம் பிரம்மதேவர். பிரம்மதேவரை பார்த்த உடனே
வாழ்வி மரிசி பலபடி எழுந்தரிச்சு போய் சாசாங்க விழுந்து சேவித்து வரவேற்று உபசரித்து அவருடைய திருவடிகளில் அரிக்கம் பாத்தி ஆசனம் சமர்ப்பித்து தகுந்த ஆசனத்தில் அவர் அமரச் செய்து பூசித்தார்கள். அப்பொழுது பிரம்மா கேட்கிறார், வாழ்வி மகரிஷியே, ஏன் உம்முடைய முகத்தில் கலவரம் தெரிகிறது, ஒரு அமைதியின்மை தெரிகிறதே, ஏன் என்று கேட்டார். ஆமா சாமி, காலையில் ஸ்ரீ நாரத மகரிஷி வந்தார்கள். அற்புதமாக ஆச்சரியமாக ஸ்ரீ ராமச்சந்திர மகாபிரபுடைய வரலாற்றை சொன்னார்கள். பூரித்து போனேன், சந்தோஷப்பட்டேன். மதியமானதும் மத்தியானத்துக்குண்டான அனுஷ்டானத்தை முடிப்பதற்காக வேண்டி தாமச நதிக்கரைக்கு சென்றபோது மரத்திலிருந்த 2 ஜோடி பறவைகளில் ஒரு வேடன் ஆண் பறவை அடித்து வீழ்த்தி விட்டான். பெண் பறவை துடித்தது. அதன் மீது எனக்கு இரக்கம் ஏற்பட்டது. அந்த பறவையை அடித்த வேடனை நான் சபித்து விட்டேன். ஒரு தபசி செய்யக்கூடாது, செய்துட்டேன். அதனால் வருத்தம். அதை விட அந்த சபிக்கப்பட்ட வார்த்தை ஆச்சரியமா இருக்குது சாமி அப்படின்னார். உடனே பிரம்மதேவர் சிரித்தார். நாம் தானே இந்த சம்பவத்தை ஏற்படுத்தியதே நான் தானே. ஸ்ரீ வால்மீகி முனிவருக்கு கவி பாடக்கூடிய தன்மை வர வேண்டும் என்பதற்காக வேண்டிய பிரம்மா அந்த சம்பவத்தை உண்டு பண்ணினார். அப்படி இரக்க குணத்தை உண்டு பண்ணி, அப்படி கோபப்பட்டு வார்த்தைகளை வெளியிட தன்மை உண்டு பண்ணி, சரஸ்வதியை அவருடைய திருநாக்கில் வரவழைத்து கவிதையை வெளிக்கொண்டு வந்து விட்டார். உடனே பிரம்மா சொன்னார், ஸ்ரீ வால்மீகி மகரிஷியே, வருத்தப்பட வேண்டாம். எம்மால் தான் உமக்கு அது நேர்ந்தது. கவி பாடக்கூடிய தன்மை உமக்கு வந்துவிட்டது. ஸ்ரீமன் நாராயணன் தேவருடைய துன்பத்தை துடைப்பதற்கும் அனைத்து ஆத்மாக்களையும் உஜ்ஜீவனப்படுத்துவதற்கும் சரணாகதி தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கும் ஸ்ரீ ராமச்சந்திர மகாபிரபுவாக அவதரித்து அயோத்தியை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். காலையில் ஸ்ரீ நாரதர் என்னால் அனுப்பப்பட்டுத்தான் வந்தார்கள். அவர் மூலம் அவருடைய வைபவத்தை அறிந்து கொண்டீர். நீர் இந்த உலக நன்மைக்காக வேண்டி மிகப்பெரிய காரியத்தை செய்ய வேண்டும், ஈரிணையற்ற காரியத்தை செய்ய வேண்டும். என்ன சுவாமி? நேமிங்கள் சுவாமி. நீர்தான் ஸ்ரீ ராமச்சந்திர மகாபிரபுடைய வரலாற்றை காவியமாக ஏற்ற வேண்டும். சுவாமி, எனக்கு முழுவதும் தெரியாதே. அந்த கவலைப்பட வேண்டாம். என்னுடைய அருளால் ஸ்ரீமன் நாராயணன் அவதரிக்க சங்கல்பம் அவதரித்திலிருந்து இப்போது உள்ளது வரை இனி அவர் செய்ய வேண்டியது, இறுதியாக அவதாரம் முடித்து அவர் பரமபதத்துக்கு எழுந்தருள் வரை நடைபெறக்கூடிய சம்பவங்கள் அத்தனையும் நடந்ததை நடந்த வண்ணம் நீர் அறிவீர். எல்லாமே அவர் என்னென்ன செய்தாரோ, அவர் என்னென்ன பேசினாரோ, எப்படி இருந்தாரோ, எல்லாம் உமக்கு அப்படியே தத்துருவமாக உமக்கு தெரியும். முன்பு நடந்ததை இப்பொழுது நீர் பார்ப்பீர். பார்த்ததை பார்த்த வண்ணம் அந்த இதிகாசம் செய்யணும். இனி நடக்க இருப்பதையும் நீர் அறிவீர். அதையும் அந்த காப்பியத்தில் எழுத வேண்டும் என்று சொல்ல, தேவரீருடைய திருவருள் இருக்கும் பொழுது அடியேன் சித்தமாக இருக்கிறேன் சுவாமி, தாமதப்படுத்த வேண்டாம். உடனே நீர் ஸ்ரீமத் ராமாயணத்தை, ஸ்ரீ ராமச்சந்திர மகாபிரபுடைய வரலாற்றை நீர் எழுத தொடங்கிவிடும்
என்று சொல்ல, அடியேன் அப்படியே செய்கிறேன் சுவாமி. நீர் எழுதப் போகிற ராமாயணம் இந்த லோகத்தில் மலைகளும் சமுத்திரங்களும் நதிகளும் உள்ளவரை ராமாயணம் இந்த லோகத்தில் வாழும். அப்படின்னா இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை ராமாயணம் இருக்கும். என்னைக்கு சமுத்திரம் இல்லாமல் போகிறதோ, என்றைக்கு பர்வதங்கள் இல்லாமல் போகின்றனவோ, என்றைக்கு நதிகள் இல்லாமல் போகின்றனவோ, அன்றைக்குத்தான் ராமாயணம் இல்லாமல் போகும். அப்படின்னா ஒரு ஜீவன் இருந்தாலும் ராமாயணம் இருக்கும். ராமாயணம் இந்த லோகத்தில் இருக்கிற காலம் வரை நீரும் இங்கே இருப்பீர். அதற்கு பிறகு எம்முடைய இடத்திற்கு நீர் வருவீர் என்று முழுமையாக அத்தனை சொல்லிவிட்டு பிரம்மதேவர் அப்படியே ஆகாயம் சென்று விட்டார்கள். மறுநாள் காலையில் தீர்த்தமாடி அனுஷ்டானத்தை எல்லாம் முடித்துக்கொண்டு தர்ப்ப புல்லை எடுத்து ஆசனம் இட்டார்கள். நுனிப்பகுதி கிழக்கு பக்கம் வரும்படியாக வடக்கு நோக்கி இருந்து அப்படியே ஏடையும் எழுத்தாணி வைத்துக்கொண்டு அப்படியே கண்ணை மூடி வணங்கினார்கள். ஸ்ரீ நாரதரை நினைத்து வணங்கினார், பிரம்மதேவரை நினைத்து வணங்கினார், அப்படியே ஸ்ரீமன் நாராயண நினைத்து வணங்கினார், அப்படியே ஸ்ரீ ராமச்சந்திர மகாபிரபு சீதா பிராட்டியாரை நினைத்தார்கள். நினைக்கவும் அப்படியே ராமாயணம் கண்ணுக்கு முன்னால் தெரிய ஆரம்பித்தது. எழுத ஆரம்பித்தார். சிறப்பாக பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம், உத்தரகாண்டம் வரை எல்லாம் எழுதி முடித்தார். 7 காண்டங்களாக 500 சர்க்கங்கள் 24,000 ஸ்லோகத்தில் எழுதி முடிக்கிறார். இதே காலகட்டங்களில் ஆச்சரியம் அதுதான். இப்போ சீதா பிராட்டியார் எங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா வால்மீகி முனிவர் ஆசிரமத்தில் தான் இருக்கிறாங்க. ஸ்ரீராமருடைய லவகுசர் 2 குழந்தைகளும் ஸ்ரீ வால்மீகியுடைய ஆசிரமத்தில் தான் பிறந்தார்கள், வளர்ந்தார்கள். ஸ்ரீ வால்மீகி முனிவர் ஸ்ரீராமருடைய குழந்தைகளாய லவகுசர் இருவருக்கும் ஆச்சாரியராக இருந்து அனைத்து கல்வியும் போதித்தவர் வால்மீகி மகரிஷி தான். வேதங்களையும் ஸ்மிருதிகளையும் தர்க்க சாஸ்திரங்களையும் எல்லாமே வால்மீகி மகரிஷி தான் ஸ்ரீராமருடைய குமாரருக்கு போதித்தார்கள். அழகுமிக்கவர்கள். ஸ்ரீராமரே அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். லவகுசருடைய திருவுருவத்தை பார்த்தா, ராமரை பார்த்தா வித்தியாசம் சொல்ல முடியாது. அதே தோற்றம், பிரதி எடுத்த மாதிரி இருந்துதான். அதே மாதிரி ஒழுக்கம், அதே மாதிரி பணிவு, அதே மாதிரி வாய்மை, அதே மாதிரி இரக்கம். அப்படியே ஸ்ரீராமருடைய குணங்கள் பூரா ஸ்ரீராமருடைய 2 குமாரர்களுக்கு அப்படியே இருக்குது. பார்த்தவர்களும் ஆச்சரியப்படுவார்கள். அப்பேற்பட்ட ஞானத்திலும் சரி, அழகிலும் சரி, அபிமானத்திலும் சரி, ஈடுணையற்றவர்களாக லவகுசர் திகழ்கிறார்கள். இப்போ ராமாயணத்தை எழுதி முடிச்சிட்டாரு. இதை தகுந்தவர்களுக்கு உபதேசிக்கணும். ஏன்னா இந்த ராமாயணத்தை அறிகின்றவர்களுக்கெல்லாம் பாவங்கள் போகும், இஷ்டமானது கிடைக்கும். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம்
ஆன்மீக ஞானம். இந்த லோகத்தில் ஆயுள், ஆரோக்கிய, ஐஸ்வர்யம், மறுலோகத்துக்கு ஆன்மீக ஞானம், இதெல்லாம் கிடைக்க இருக்குது. அப்பேற்பட்ட லோக மக்களை மகா உன்னதமாக ஆக்கக்கூடியது இந்த ராமாயணம். இதற்கு தகுந்த ஒரு சிஷ்யருக்குத்தான் சொல்ல வேண்டும். அதுக்கு தகுதியான சிஷ்யத்தை சொல்லணும். யார்கிட்ட சொல்லலாம், யாருக்கு சொல்லலாம் என்று ஸ்ரீ வால்மீகி மகரிஷிக்கு ஒரே கவலை. இந்த லவகுசர்கள் அறிந்து கொண்டார்கள். 2 பேர் வந்தார்கள். சுவாமின்னு காலில் விழுந்து வணங்கினார்கள். என்னன்னு கேட்டார். சுவாமி, தேவரீர் அருள் இருக்கிற ஸ்ரீமத் ராமாயணத்தை அடியேங்களுக்கு சாதிங்கள் சுவாமி. உம்முடைய சிஷியராகிய அடியேங்கள் அதை செம்மையாக கற்று உலகம் முழுக்கும் நீர் நியமித்த வண்ணம் பரப்புவோம் சாமி என்று சொல்லவும் வால்மீகி ரிஷிக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. ஏன்னா தன்னுடைய தகப்பனார் வரலாறு, தன்னுடைய தகப்பனாருடைய வரலாறு தன்னுடைய பிள்ளைகள் பாடப்போது எப்பேற்பட்ட பொருத்தம். ராமாயணத்தை முதல் அத்தியானம் பண்ணது யாரு? ஸ்ரீ ராமருடைய குமாரர்கள். யாருக்கு அந்த தகுதி இருக்க முடியும்? ஸ்ரீ ராமருக்கு குமாரரா பிறக்கணும்னா எப்பேற்பட்ட புண்ணிய ஆத்மா வந்து பிறக்க முடியும்? சாதாரண புண்ணிய ஆத்மா இருக்க முடியுமா? சீதா பிராட்டிக்கு பிள்ளையாக பிறந்து சீதாட்டி பாராட்டி வளர்க்கிறான்னு சொன்னா அந்த ஆத்மா சாதாரண ஆத்மாவா? இந்த 2 பேர்களும் இவர்களை விட யார் தகுதி இருக்குன்னு சொல்லி உபதேசம் பண்ணார். 24,000 ஸ்லோகங்களையும் அப்படியே கண்ட பாடமாக. ஏற்கனவே இசையில் வல்லவர்கள் 2 பேர்களும், சகல கலைகளிலும் வல்லவர்கள். இசையில் அற்புதமா பாடுவார்கள். இசை கருவி வீணையை மீட்டிக் கொண்டு பாடுவார்கள். இசை கருவி இல்லாமல் பாடுவார்கள். அவருடைய சத்தம், குரல் அப்படி ஆனந்தமா இருக்கும். உடனே நீங்கள் நாட்டில் நகர்ப்புறங்கள் சென்று கேட்டவர்களெல்லாம் புனிதப்படுத்துகிற, கேட்டவருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி வைக்கிற இந்த ராமாயணத்தை மக்கள் கூடியிருக்கிற இடங்களெல்லாம் போய் சொல்லுங்கள். அவர்கள் கேட்க வேண்டும் என்பதில் நீங்களே வழியை போய் சொல்லுங்கள் என்று நியமிக்க, அப்படியே லவகுசர்கள் அங்காங்கே சொல்லுகிறார்கள். நாட்டுப்புறங்கள் நகர்ப்புறம் சொல்ல கேட்டவங்கெல்லாம் நின்று ஆர்வத்தோடு கேட்கிறார்கள், ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள். அடுத்து தன்னுடைய பிரபு, தங்களுடைய பிராட்டியுடைய வரலாறு அபிமானமா கேட்கிறாங்க, கண்ணீரோடே கேட்கிறார்கள். அதே காலகட்டங்களில் ஸ்ரீராமர் அசுமேத யாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அசுமேத யாகம் நடைபெறுகிற அந்த இடத்துக்கு இவர்கள் வந்தார்கள். காலையிலே யாகம் முடிந்துவிடும், மாலையிலே ஓய்வெடுக்கிற நேரம். அந்த நேரங்களில் அந்த யாகத்துக்கு வந்திருந்த முனிவர்கள், ரிஷிகள், அவர்கள் மத்தியில் பாடினார்கள். அத்தனைவரும் மெய்மறந்து கேட்கிறார்கள், ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள். கேட்டவர்கள்லாம் இவர்கள் தவக்கோலத்தில் இருக்கிறார்கள். இருவர்களும் தவக்கோலத்தில் இருக்கிறவர்களுக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் கொடுத்தார்கள். கொடுத்துட்டு, உனக்கு உங்க 2 பேர்களுக்கும் மங்களம் உண்டாகட்டும், நீண்ட ஆயுள் உண்டாகட்டும் என்று ரிஷிகள் எல்லாம் போற்றினார்கள். கேட்டால் நகர மக்களும் வாழ்த்துகிறார்கள். இந்த செய்தி அப்படியே ஸ்ரீ ராமச்சந்திர மகாபிரபுடைய திருச்செவிக்கு செல்லுகிறது. கேள்விப்படுகிறார்.
2 சிறுவர்கள் யோகி வடிவத்தில் இருக்கிறார்கள். அப்படியே தத்ரூபமா பாடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தடவை ராமர் அந்த வழியா செல்லுகிற பொழுது பார்த்துட்டார், கேட்டார். இவருக்கு கேட்கன்னு ஆசை வந்துட்டு தன்னுடைய தம்பிமார பரதனை கூப்பிட்டார். ஆச்சரியமா இருக்குப்பா, உள்ளபடி பாடுறாங்க. என் மனசில் இருக்க கவலையெல்லாம் போயிட்டுது. சீதா பிராட்டியை பிரிந்து நான் உள்ளத்தில் கவலையில் துடித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த சிறுவருடைய அந்த சிறு வார்த்தையை கேட்டவுடனே கவலை போயிட்டது. எனக்கே ஒரு புது தெம்பும் மகிழ்ச்சி ஆனந்தம் கிடைக்கிறது. அவர்களை அழைத்து வாருங்கள் என்று பரதனை அனுப்பினார். உடனே பரதன் போய் லவகுசரை பார்த்து, மகாராஜா கூப்பிடுகிறார், வாருங்கள். மரியாதையோடு கூப்பிடுறாங்க. வந்தார்கள். ஆச்சரியம் பாருங்க. ஸ்ரீராமர், லட்சுமணர், பரத சத்ருகன் வந்த வால்மீகி ரிஷியுடைய சிஷியர்களாகிய லவகுசர்களை தம்முடைய குமாரர்கள் தான். அந்த கோலத்தையும் ராமாயணத்தை பாடுற அழகையும் பார்த்து வாசலுக்கு வந்து வரவேற்கிறார்கள். சாட்சாத் ராமரே வந்து வரவேற்கிறார். கைகூப்பி வணங்குகிறார். இருவர்களையும் மகரிஷியை வரவேற்றுவது போல வரவேற்று தகுந்த ஆசனத்தில் இருக்க வைத்து உபசரிக்கிறார். நல்லா உபசரிச்சுட்டு, நீங்கள் யார் என்று கேட்க, ஸ்ரீ வால்மீகி ரிஷியுடைய சீடர்கள் என்று சொல்லுகிறார். அப்படியா, நாளையிலிருந்து இந்த ராம கதையை யாகசாலை முடிந்த பிறகு நாங்கள் உட்பட எல்லோரும் கேட்கும்படியாக வந்து பாட வேண்டும் என்று சொல்ல, அப்படியே செய்கிறேன் சாமி என்று சொல்லி, அதே மாதிரி மறுநாள் அந்த யாகக்கிரியை முடியவும் அந்த இருவர்களும் வந்து விட்டார்கள். அவர்களை வரவேற்று உபசரித்து அவர்களை தகுந்த இடத்தில் அமரச் செய்து எல்லா மக்களும், மந்திரிகள் உட்பட, ரிஷிகள் உட்பட எல்லாரும் அமர்ந்திருக்கிறார்கள். நேர எதிர்ப்பக்கம் தங்க சிம்மாசனம் மேல்லோகத்திலிருந்து வந்திருக்குது. ராமருக்கு தசரத சக்கரவர்த்தியை கொண்டு வந்து கொடுத்தார். அந்த தங்க சிம்மாசனத்தில் ராமர் அமர்ந்திருக்கிறார். பக்கத்தில் பின்னால பரதன், லட்சுமணன், சத்ருகன் நின்று கொண்டிருக்கிறார்கள். வசிஷ்டர் போன்றவர்களாம் தகுந்த ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். உடனே ஸ்ரீராமர் தம்முடைய குமாரர்களை நோக்கி, எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கிற, ஆறுதலை கொடுக்கிற அந்த மாபெரும் காப்பியத்தை பாடுவீர்களாக என்று சொல்ல, அப்படியே லவகுசர்கள் பாட ஆரம்பித்தார்கள். அப்படியே ராமாயணத்தை ஸ்லோகத்தை அப்படியே ராகமா சொல்ல, அதனுடைய பெருமை ஏற்றத்தையும் பார்த்தார். ராமருடைய மேனியில் அப்படியே மெய்சில் இருக்குது. கண்கள்ல தாரதாரியா கண்ணீர் கொட்டுது. அவரால் சிம்மாசனத்தில் இருக்க முடியல. நினைச்சு பார்க்கிறார், எப்பேற்பட்ட ராமாயண காவியம். தன்னுடைய வரலாறு தான், ஆனா கேட்டவர்களை எல்லாம் பிரபலர்களாக்குமே, கேட்டவர்கள் எல்லாம் பரம பாகர்களாக்குமே, கேட்டவன் கஷ்டத்தை போக்குமே, கண்ணீரை துடைக்குமே. அப்பேற்பட்ட காவியத்தை நாம சிம்மாசனத்திலிருந்து கேட்கலாமா? கேட்கக்கூடாது என்று ஸ்ரீ ராமச்சந்திர மகா பிரபுவே தரையில் இருந்து ராமாயணத்தை கேட்டார். ஸ்ரீராமர் மக்களோடு மக்களாக கீழே இருந்து கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, எப்பேற்பட்ட ராமாயணம், எப்பேற்பட்ட காவியம்.
சீதா பிராட்டி வரலாறு அப்பேற்பட்டது. அப்படி 32 நாள்கள் அவர் பாடினது. அப்படி 32 நாட்கள் ஸ்ரீராமர் கேட்டார். அந்த பிரகாரம் 32 நாட்கள் நாமும் லவகுசர் சொன்ன பிரகாரம், ஸ்ரீராமர் கேட்ட பிரகாரம் இந்த பிரவசனம் நடைபெறும். இப்பொழுது முதல் நாள் நிகழ்ச்சி ஆரம்பிக்குது. இதெல்லாம் முதல் நாள் நடக்கூடிய நிகழ்ச்சிகள் தான். கோசல நாடு, சராயு நதியினுடைய 2 கரையிலையும் இருக்கக்கூடிய செழிப்பான நாடு கோசல் நாடு. அந்த கோசல் நாட்டில் அயோத்தின்னு சொல்லக்கூடிய அற்புதமான நகரம். அந்த அயோத்தியை தலைநகராக கொண்டு தசரத சக்கரவர்த்தி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அயோத்தி 12 யோசனை தூரம் நீளமும் 3 யோசனை தூரம் அகலம் உடையது. பெரிய நகரம் அது. எங்கு பார்த்தாலும் மாட மாளிகைகள். மக்கள் தர்மத்தின்படி நடக்கிற மக்கள். எல்லாருக்குமே அற்பாயில் யாருக்குமே கிடையாது, நோய் நொடி கிடையாது. சந்தோஷமாக தசரத சக்கரவர்த்தி ஆளுகிற பொழுது மக்கள் சந்தோஷமாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த குறையும் இல்லை. அந்த தசரத சக்கரவர்த்திக்கு 8 மந்திரிகள், திருஷ்டி, ஜெயந்தன், விஜயன், சித்தார்த்தன், அர்த்தசாதகன், அசோகன், மந்திரபாலன், சுமந்தர்னு சொல்லக்கூடிய 8 மந்திரிகள் அசோக சக்கரவர்த்தி இல்லை அசோக சொல்லப்படுகிறதே. சோகமே இல்லாமல் எந்நேரமும் சக்கரவர்த்தி கூட இருந்து ஒருபோது கூட சோகமில்லாமல் பார்க்கக்கூடியவன் தான் அசோகன்னு சொல்லக்கூடியவன். ஆனாலும் சோகம் வந்தது. அதே மாதிரி வசிஷ்டர் புரோகிதராக இருந்து எல்லா வைத்திய காரியங்களும் செய்வார்கள். ஜாபாலி, காஷ்யபர், வாமதேவர், சுயக்கன்னு சொல்லக்கூடிய ரிஷிகளும் கூட இருக்கிறார்கள். எந்த குறையும் இல்லை. எல்லா விதத்திலும் சிறப்பு, செழிப்பு, மக்கள் சுவிச்சம், ஆனந்தம், பரவசம், களிப்பு. இப்படி இருக்கு. ஒரே ஒரு குறை, குழந்தை இல்லை. குழந்தை இல்லை. அதற்காக வேண்டி என்னென்ன பரிகாரம் உண்டோ அதெல்லாம் செய்தார். செய்தும் பலன் கொடுக்கவில்லை. உடனே ஒரு யோசனை செய்தார். குழந்தை நமக்கு இல்லாமல் தடுக்கக்கூடியது பாவம். அந்த பாவத்தை போக்குவதற்கு அசுமேத யாகம் செய்யணும். அசுமேத யாகம் செய்தால் குழந்தை பிறப்பதற்கு தடையாக உள்ள பாவங்கள் போய்விடும். அடுத்து புத்திர காமேஷ்டி. அந்த புத்திர காமேஷ்டியை செய்தால் சத்புத்திரன் பிறப்பான் என்று தான் தீர்மானம் செய்தார். அங்குள்ள மந்திரியிடம் கேட்டார். அவர்களும் சிறப்பு என்று சொன்னார்கள். உடனே எல்லாத்தையும் வரவழைத்தார். வசிஷ்டர் உட்பட மந்திரியை வரவழைத்து தான் கருத்தை சொன்னார்கள். அவர்கள் நல்ல காரியம் அசுமேத யாகத்தினால் பாவம் போகும், புத்திர காமேஷ்டியால் புத்திரர் பிறப்பார் என்று சொன்னார்கள். உடனே ஏற்பாடு செய்யுங்கள், காலதாமதப்படுத்த வேண்டாம். சராயு நதியினுடைய வடபக்கம் அந்த அசுமேத யாகத்துக்கான காரியங்கள் உடனே நடக்கட்டும்னு உத்தரவு போட்டார். எல்லாரும் யாகத்துக்கான காரியத்துக்கு போயிட்டாங்க. சுமந்திரர் மட்டும் நின்னார். மகாராஜா, நல்ல நேரத்தில் நல்ல காரியத்தை செஞ்சிட்டீங்க, உங்களுக்கு கண்டிப்பா புத்தர் இருக்கிறார் அப்படின்னார். எப்படி சொல்லுகிறேன்? கேள்விப்பட்டிருக்கிறேன். சனத்குமார் என்று சொல்லக்கூடிய மகரிஷி
பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறார். எப்படி? இச்வாகு வம்சத்தில் தசரத சக்கரவர்த்தி என்று ராஜா வருவார். அவருக்கு புத்திர பாக்கியம் இருக்காது. அவர் ரிஷி சிருங்கர்னு சொல்லக்கூடிய முனிவரை வரவழைத்து அசுமத யாகம் செய்து புத்திரகாமேஷ் யாகம் செய்து 4 புத்திரர்களை பெறுவார். அந்த புத்திரர்களுக்கு ஈடுணையே கிடையாது. அந்த புத்திரர்களால் உலகம் சுவிச்சம் பெறும் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லவும் தசரத சக்கரவர்த்தி சந்தோஷம் தாங்க முடியாது. சரி, அந்த அந்த ரிஷி சிருங்கர் எங்க இருக்கிறார், என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னாரு. உடனே ரிஷி சிருங்கருடைய வரலாற்றை அதை சனத்குமாரே சொல்லியிருக்கிறாங்க. அது இப்ப நடந்தாச்சு. அவர் இப்ப இருக்கிறார். அதாவது தசரத சக்கரவர்த்திக்கு நண்பர், உயிருக்கு உயிரா நண்பர் ரோமபாத மகாராஜா. இந்த ரோமபாத மகாராஜா அங்க தேச அரசர். அந்த ரோமபாத மகாராஜாவுக்கு குழந்தை இல்லை. தசரத சக்கரவர்த்திக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது, சாந்தான்னு பேர். அப்போ இந்த பெண் குழந்தை இருக்கிற வீட்டில் குழந்தை இருக்கும் அப்படின்னு அவன் ஜாதகம் அமைப்பு. இந்த ரோமபாத மகாராஜா தெரிஞ்சுக்கிட்டு, எனக்கு வம்சவழி இல்லை, உம்முடைய மகளை எனக்கு தத்து பிள்ளையா தந்தா எனக்கும் வம்சவழி உருவாகும் என்று கேட்க, நட்பின் காரணமாக தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய மகளை இந்த ராஜாவுக்கு, அங்கதேச ராஜாவுக்கு கொடுத்தார். அந்த பெண் வளர்ந்து கல்யாணம் முடியக்கூடிய பருவத்துக்கு வந்தாச்சு. இப்ப அங்க தேசம் கடுமையான வறட்சி, மழை பெய்யல உடனே அங்க உள்ள பெரியவங்க சொன்னாங்க, மழை பெய்ய வைக்கணும்னு ஒரு வழி இருக்குது. ரிஷி சிருங்கர் மகிழ்ச்சி பெரிய தவசி, பிரம்மச்சாரி, பெண்களையே பார்க்காதவர். அவர் இங்க வந்தால் உடனே மழை பெய்யும் அப்படின்னாங்க. அப்போ அழைச்சிட்டு வருமே, சாதாரண வரமாட்டார், தகுந்த ஆட்களை விட்டு அழைச்சிட்டு வரணும்னார். என்ன செய்யலாம்? சில ஆடல் பாடல் அலையில் தேர்ச்சி பெற்ற பெண்களை கூப்பிட்டு, இந்த நாட்டுக்காக வேண்டி நீங்கள் அந்த ஆசிரமம், விபாண்டர்னு அவள் தகப்பனார் பேர், அந்த விபாண்ட மகர்ஷி ஆசிரமத்துக்கு போங்க, அங்கதான் ரிஷி சிங்கர் இளம் வயசு பிரம்மச்சாரி இருக்கிறார், அவரை எப்படியாவது நம்ம நாட்டுக்கு கூட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லும். அந்த பெண்கள் விதவிதமான பிரச்சனைகளை செய்துக்கிட்டு அங்கே போனாங்க. விபாண்ட மகர்ஷியுடைய ஆசிரமத்துக்கு போனாங்க. அவர் இல்லாத சமயத்துக்கு அவர் அப்போ வெளியே போயிருந்தார். தற்செயலா இந்த பெண்கள்லாம் அந்த ஆசிரமத்து பக்கம் நிற்கும் போது இந்த ரிஷி சிருங்க மகர்ஷி அங்கே வந்தார். இந்த பெண்களை பார்த்து அவருக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா பெண்களே பார்க்காதவர் ஆச்சரியப்பட்டார். நீங்களாம் யாரு? தவசிகளா? ஆமா. உடனே அந்த பெண்கள் கொண்டு வந்த பச்சனங்களை கொடுத்தாங்க. இதெல்லாம் என்னது? எங்க நாட்டில் உள்ள கனிகள் தாங்க. அப்படியா? ஆசபாசன பேச்சு, அந்த ஆடல் பாடல், இதெல்லாம் இவர் மனசு இழுத்துது. இப்போ தகப்பனார் வரக்கூடிய நேரம் நெருங்கின உடனே இந்த பெண்கள் போயிட்டாங்க. மறுநாள் அதே இடத்துக்கு இவர் போனார், ரிஷிசின்னு போனார். அந்த பெண்கள் ஆசை வார்த்தை காட்டி கூட்டு வந்துட்டாங்க. அங்கதேசத்துக்கு வரவும் மழை பெஞ்சிட்டு, மழை பெஞ்ச உடனே அங்கதேச மன்னா வந்து ரிஷிசிங்கரை வணங்கி, அறியாமல் தெரியாமல் உங்களை அழைத்து கொண்டு வந்து விட்டோம், எங்களுடைய மகள் சாந்தாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தான் மகளை கல்யாணம் முடிச்சு வச்சாச்சு. இப்போ இந்த ரிஷிசிங்கர மகர்ஷி அங்கதேச மன்னன் வீட்டில் இருக்கிறார். இப்போ சுமந்தர் சொன்னார், நீங்க நேராக போங்க, உங்க நண்பருடைய நாட்டுக்கு போங்க, உங்க மக தான் சாந்தா, உங்களுக்கு மருமகன் தான் அவர், அங்கதேச மன்னுக்கு மருமகனா இருக்கிறார், அவர் அழைச்சிட்டு வந்து யாகத்தை பண்ணுங்க, நடந்துரும் அப்படின்ட்டாங்க. உடனே தசரத சக்கரவர்த்தி போனார்.
அங்கதேச மன்னர் வரவேற்று உபசரித்தார். என்ன விஷயம்னாரு, ரிஷிசிருங்கிற வச்சு அசுமத யாகமும் புத்திரகாமேஷி யாகம் பண்ணால் எனக்கு குழந்தை பிறக்கும் என்று பெரியவர் சொல்லுவார். உடனே அப்படியே ரிஷிசிரர் சொல்ல அவர் வாரம்னு சம்மதிச்சிட்டாரு. சம்மதித்த உடனே முதலாவது ஆட்கள் அனுப்பி அயோத்தி அலங்காரப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு தசரத சக்கரவர்த்தியை இருந்து தன் மகள் சாந்தாவையும் ரிஷிசிருங்கரையும் அங்கதேச அரசனையும் அழைத்து அயோத்திக்கு வந்தார்கள். உடனே ரிஷிசிருங்கர் அசுமேத யாகத்துக்கான ஏற்பாடு பண்ணார். ஏற்பாடு பண்ணும்போதே சொன்னார், ரிஷிசிருங்கர் சொன்னார், மன்னரே கவலைப்பட வேண்டாம், உமக்கு 4 குமாரர்கள் பிறக்கப் போகிறார்கள். அசுமேத யாகம் சிறப்பாக நடைபெற்றது. முடிந்த பிறகு புத்திரகாமேஷி யாகம் நடந்தது. புத்திரகாமேஷி யாகம் சிறப்பாக நடக்கவும் அந்த யாகத்திலிருந்து ஒரு தெய்வீக புருஷன் வந்தான். தெய்வீக புருஷன் உதயமாய் வந்தான். அவன் தங்கத்தினால ஒரு பாத்திரம், அந்த தங்க பாத்திரத்தில் பாயாசம். அவன் வந்தவனே தசரத சக்கரவர்த்தி சந்தோஷம் தாங்க முடியாது. அப்படியே யாக குண்டத்தை அவனையும் சுற்றி வந்து வணங்கினார். சுவாமி தேவரீர் எழுந்தீர், நோக்கம் என்ன சாமினார். பிரம்மதேவர் அனுப்பி வைத்தார். பிரம்மதேவர் சிஷியன் நான், உமக்கு இந்த பாயாசத்தை தந்தோம், உம்முடைய பாரியாருக்கு உம்முடைய தேவியாருக்கு இந்த பாயாசத்தை கொடும், உமக்கு குழந்தைகள் பிறப்பார்கள் என்று சொல்லவும் தசரத சக்கரவர்த்தி அந்த தங்க பாத்திரத்தை மார்போடு அணைச்சி வாங்கிக்கிட்டார். எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு இவர் அந்த தங்க பாத்திரத்தோடு அதை அப்படியே மார்பு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு நேர அரண்மனைக்குள்ள போனார். தன்னுடைய தேவியாரை கூப்பிட்டார். அவங்கெல்லாம் நோன்பு அனுஷ்டிக்கிறாங்க. என்னைக்கு அசுமதையாக ஆரம்பித்தார் அன்னையிலிருந்து நோன்பு விரத்தில் இருக்கிறாங்க. 3 வரையும் கூப்பிட்டார். கோசலை, சுமித்திரை, கையை 3 வரையும் வரவழைத்து, உங்களுக்கெல்லாம் மகா உன்னதமான புத்திரர் பிறக்க போகிறாங்க, பிரம்மதேவர் கொடுத்த பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயாசத்தில் பாதிய அப்படியே கோசல தேவியார் கொடுத்தார்கள். மீதி இருக்கிற பாதியில அதுல பாதிய அப்படியே சுமித்ரா தேவிட்ட கொடுத்தாங்க. மீதி காவாசி இருக்கு. அதுல பாதிய கையை கொடுத்தாங்க. இன்னும் அரைக்காவாசி இருக்குது. அதை கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு திரும்பவும் சுமித்ரா தேவிக்கே கொடுத்தார்கள். சந்தோஷம் நிறைவாக இருந்தது. 12வது மாதம் சித்திரை மாதம் நவமி திதியில் புனர்பூச நட்சத்திரத்தில் ஸ்ரீமன் நாராயணனே ஸ்ரீராமராக வருகிறார். இதற்கு முன்னதாக ஒரு நிகழ்வு, அந்த யாகம் நடக்கிற பொழுது அந்த யாகத்துக்கு அமிர்பாகம் வாங்குவதற்கு தேவர்கள்லாம் வந்திருப்பார்கள். அப்போ ரிஷிகள் எல்லாம் மற்ற தேவர்கள் எல்லாம் பிரம்மதேவர் நோக்கி, நீர் ராவணனுக்கு வரம் கொடுத்துட்டேரு, அவன் பண்ற அட்டுழியம் தாங்க முடியல, அவனுக்கு என்னதான் முடிவு, அவன் எப்படி சாவான் வருத்தப்பட்டார்கள். வாசந்தான், ஒரு மனிதன் தான் அவனை கொல்ல முடியும், மற்றவர்களால் மாறினா இல்லைன்னு வாங்கிட்டான். நிச்சயமாக அது நடக்கும் என்று சொல்லும்போது ஸ்ரீமன் நாராயணன் அங்கே வந்துட்டார். மகாவிஷ்ணு வந்தவுடனே எல்லாரும் சாஸ்தாங்க கீழே விழுந்து கும்பிட்டாங்க. கும்பிட்டு மகாவிஷ்ணு விண்ணப்பம் பண்ணினார்கள். சுவாமி, ராவணனால் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், எங்கள் துன்பத்தை துடைக்க வேண்டும் சுவாமின்னு சொன்ன உடனே அப்படியே செய்கிறேன்னு சொல்லவும் அவர்களே சொன்னார்கள், சுவாமி, நீங்கள் இந்த தசரதருக்கு மகனாக 4 குமாரர்களாக பிறக்கணும்னு இந்த ரிஷிகள் தான் சொல்றாங்க. அப்படியே செய்வோம். உடனே அனைத்து அறிந்திருந்தாலும் அறியாதவர் போல பிரம்மதேவர் நோக்கி, பிரம்மதேவரே, அவரை எப்படி கொல்லணும் யோசனை சொல்லுங்க அப்படின்னு ஸ்ரீமன் நாராயணன் கேட்டார். எம்பெருமானே, உமக்கு தெரியாதா, இருந்தாலும் சொல்றேன்.
எந்த ஜந்துக்களாலும் எவர்களாலும் மரணம் கிடையாது அவனுக்கு. ஆனால் மனிதனை மட்டும் அலட்சியமாக விட்டு விட்டான். நீர் மனித ரூபத்தோடு சென்று அவனை சம்ஹாரம் பண்ணலாம் சொன்னார். அப்படியே செய்வோம்னு சொல்லி மறந்துட்டார். அவர் இவர்களுக்கு வாக்கு கொடுத்த வண்ணம் ஸ்ரீமன் நாராயணன் இப்பொழுது ஸ்ரீ ராமராக, முதல் குழந்தை ராமராக புனர்பூச நட்சத்திரத்தில் உதயமானார்கள். அடுத்த நாள் பூச நட்சத்திரத்தில் பரதனாக, எம்பெருமானுடைய அம்சம்தான் பரதனும், அவரும் அவதரித்தார்கள். அடுத்து ஆயிலி நட்சத்திரத்தில் இரட்டை குழந்தைகள் சுமித்ரா தேவியாருக்கு லட்சுமண பெருமாளும் சத்ருகனும் அவதரித்தார்கள். 3 நாட்களில் 4 குழந்தைகளும் அவதரித்தார்கள். சக்கரவர்த்திக்கு சந்தோஷம் தாங்க முடியாது, நாட்டு மக்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. நாடு நகரமெல்லாம் விழா கொண்டாடுகிறது. எல்லா மக்களும் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். 13வது நாள் வசிஷ்டர் வந்து குழந்தைகளை பார்க்கிறார். எல்லாத்தையும் தன்னுடைய அழகாலும் தன்னுடைய குணத்தாலும் எல்லாத்தையும் கவர்ந்து இழுப்பான். அதனால் இவனுக்கு ராமன் பெயர் வச்சார். பரதன் அப்படித்தான், எல்லாத்தையும் தன்னுடைய குணத்தினால் நாட்டு மக்களை எல்லாம், இந்த நாட்டை எல்லாம் தன்பால் இருப்பான். பரதன் பெயர் வச்சார். கைங்கிரி செல்வன் லட்சுமணன் பெயர் வச்சார். அடுத்து உள்பகை வெளிப்பகை வென்று கைங்கிரி செய்வான் சத்ருகன் பெயர் விட்டார். 4 குழந்தைகளும் 4 மேனியும் பொழுதுனோ வண்ணமாக வளர்ந்தது. உரிய காலங்களில் அந்த குழந்தைகளை செய்யக்கூடிய எல்லா கர்மாக்களும் செய்யப்பட்டது. வசிஷ்டரிடமே கல்வி கற்றது. வேதசாஸ்திர கல்வி பூர்த்தியாச்சுது. அடுத்து யுத்த கல்வி. 4 பேர்களுமே யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, வில்லெறிதல், அம்பெறிதல், எல்லா கலைகளிலும் பூர்த்தி வெற்றி பெற்றார்கள். இதனே கிடையாது. இதில் ஸ்ரீ லட்சுமண பெருமாள் ராமரோடே சேர்ந்திருக்கிறார்கள். சத்ருகனன் பரதனோடே சேர்ந்திருக்கிறார்கள். ஸ்ரீ லட்சுமணர் ராமரும் பிரிவதே இல்லை. அதே மாதிரி சத்ருகனும் பரதனும் பிரிவதே இல்லை. அப்படியே இருந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஸ்ரீராமருக்கு 16 வயது நடந்து கொண்டிருக்கிறது. ராமருக்கு 16 வயதுனா ஒரு நாள் தான் முன்னப்பின. 4 பேருக்குமே 16 வயது. உடனே தசரத சக்கரவர்த்தி தம்முடைய சொந்தக்காரர்கள், மந்திரிகள், தம்முடைய ரிஷிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு தம்முடைய குமாரர்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். எங்க நம்முடைய குமாரர்களுக்கு தகுந்தாற் போல உயர்ந்த பண்பு, உயர்ந்த படிப்பு, உயர்ந்த அழகு உள்ள இடத்துல பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கணும் என்று தசரதர் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறார்கள். இப்படி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது விஸ்வாமித்திர மகரிஷி வருகிறார். வாசலுக்கு வந்துட்டார். காவல்காரனை கூப்பிட்டார். காவல்காரனே, விஸ்வாமித்திரர் வந்திருக்கிறேன் என்று தசரத சக்கரவர்த்தியின் கொண்டு வேகமாக சொல்லுவாயாக அப்படின்னார். உடனே ஓடுறான். சுவாமி, விஸ்வாமித்திரர் வந்திருக்கார் சுவாமி அப்படின்னா. உடனே தசரத சக்கரவர்த்தி எழுந்திருச்சு வேகமாக வந்து விழுந்து வணங்கி, சுவாமி, என்னுடைய குமாரர்களுக்கு கல்யாணத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிற பொழுது தேவரி எழுந்தள்ளிருக்கிறார். வாருங்கள் சுவாமி, வாருங்கள் சுவாமி வரவேற்று உபசரித்து ஆசனத்தில் அமரச் செய்து நின்று கொண்டு, தேவரீர், என்னுடைய அரண்மனைக்கு வந்து நான் என்னுடைய பிறவி பயன் வறண்டு கிடந்த பூமியில் மழை பெய்த மாதிரி எனக்கு இருக்கிறது. புத்திரன் இல்லாமல் தவித்தவர்கள் வீட்டில் புத்திரன் பிறந்தது போல் இருக்கிறது. ஐஸ்வர்யம் வறுமையில் வாடியவனுக்கு புதையல் கிடைத்த மாதிரி இருக்கிறது. நீங்கள் இங்கே வந்திருப்பது சாமி. சுவாமி, உங்களுக்கு என்ன சாமி செய்யணும்? எதனாலும் சொல்லுங்க சாமி, நான் செய்ய சித்தமாக காத்திருக்கிறேன். உங்களுக்கு அடிமையாக இருந்து வேலை செய்வேன் சாமி அப்படின்னா. உடனே விஸ்வாமித்திரர், அங்கிருந்த வசிஷ்டர், இந்த ஜாபலி,
வாமதேவர் போன்ற ரிஷிகள் எல்லாம் வந்து வணங்கினாங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு, சக்கரவர்த்தியே, நாம் சொல்வதை நன்றாக கவனியும். ஒரு காரியத்தை உத்தேசித்து வந்தேன். நீர் வாக்கு கொடுத்து விட்டீர். இனி வாக்கு கொடுத்து விட்டு மாற்றக்கூடாது. நான் ஒரு நன்மை கருதி ஒரு யாகம் செய்கிறேன். அந்த யாகம் நிறைவேற விடாமல் மாரிசன், சுபாகன் சொல்லக்கூடியவர்கள் அந்த யாக குண்டத்தில் மாமிசங்களை, இரத்தங்களையும் வீசி அதை கெடுத்து விடுகிறார்கள். நான் அவர்களை சபிப்பேன். நான் யாக தீட்சையில் இருப்பதினால் சபிக்கவில்லை. அவர்களை அடக்க வேண்டும், விரட்ட வேண்டும். அதற்கு தகுந்தவர் உம்முடைய குமாரர் ராமன் தான். உன்னுடைய மூத்த குமாரன் ராமனை தவிர வேற யாரும் அந்த மாரிசன் சுபாகுவை ஒன்றும் செய்ய முடியாது. தாடகை நோட்டிருக்கிறான். உன் குமாரனால் மட்டும்தான் முடியும். அவன் யார் என்று எனக்கு தெரியும், அதனால் வந்தேன் அப்படின்னாரு. இதை கேட்டதுதான் தசரதன் மயங்கிக்கலான்ட்டார். மயக்கம் தெளிஞ்சுது. சுவாமி, நான் வேணா வாருமே, படையோடு வாருமே, என் குமாரர்கள் குழந்தைகள் யுத்தமே தெரியாது. அவனை கூப்பிட்டு, சுவாமி நான் வாரம் சுவாமி. மேலும் அவங்க யாரு விவரமா கேட்டார். அதான் ராவணனுடைய ஏவலாளிகள். ராவனுடைய உத்தரப்பிரகாரம் இங்கே யாகங்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ராவணன்னு கேட்ட உடனே தசரத சக்கரவர்த்தி, என்னாலே முடியாது சாமி, என் மகன் எப்படி செய்ய முடியும்? முடியாது சாமி, என் மகன் அனுப்ப முடியாது சாமி அப்படின்ட்டார். உடனே விஸ்வாமித்திரர் சொன்னார், நான் வந்தேன், நீர்தான் வலிய வலுக்கட்டாயமாக. சுவாமி நான் என்ன செய்யணும் சுவாமி? எதை சொன்னாலும் செய்ய சித்தமா இருக்கிறேன் சுவாமின்னு சொன்னது நீதான். இப்போ வாக்கு மாறுகிறாய். நீ வந்த பரம்பரை சத்திய பரம்பரை, வாக்கு நானேன் தவறாத பரம்பரை. அந்த பரம்பரையில் வந்த நீ முன்னே ஒரு சொல் பின்னே ஒரு சொல் சொல்லுகிறாய். சத்தியத்தை காப்பாற்ற வேண்டிய நீ சத்தியத்தை தவறிவிட்டாய். பரவாயில்ல, நீ சுகமாய் இரு, நான் போகிறேன் அப்படின்னார். விஸ்வாமித்திரர் போகிறேன்னு கோமா சொன்னதுதான் பூமியே நடுங்க ஆரம்பிச்சிட்டான். உடனே வசிஷ்டர் வந்தார். தசரத சக்கரவர்த்தியே, ஏன் பயப்பட வேண்டும்? இது சத்திய வேந்தன், சத்தியம் தவறக்கூடாது. உயிரை விட்டால் விடலாம், சத்தியத்தை விடக்கூடாது. ஒன்று. அடுத்து வந்திருக்கிறவர் யாரு? விஸ்வாமித்திரன் சாதாரண ஆளா? அவரோடு அனுப்பும் போது நமக்கு பயம் வேணுமா? இந்த யாகத்தை செய்து முடிப்பதற்கு அவருக்கு சக்தி உண்டு. எந்த எதிரியும் அவர் பக்கத்தில் நிற்க முடியாது. எப்பேற்பட்டவர் தெரியுமா? அவர் ஏன் இங்க வந்திருக்கார் தெரியுமா? உம்முடைய குமாரர்களுக்கு நல்லது செய்வதற்கு வந்திருக்கிறார். உம்முடைய குமாரர்களுக்கு அவர்கள் அறிய வேண்டிய கல்வியை கொடுக்க வந்திருக்கிறார். அவருக்கு தெரிய வேண்டிய விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறார். உம்முடைய குமாரர்களை இந்த உலகத்தில் ஈடு இணையற்றவர்களாக ஆக்குவதற்கு வந்திருக்கிறார்கள். இவரோடு செல்வது உம்முடைய குமாரர்களுக்கு பலத்தையும் பெருமையையும் புகழ்ச்சியும் கொடுக்கும். அது மட்டுமா, அவரால் எப்பேற்பட்ட மங்களமான காரியம் நடைபெற இருக்க என்று உனக்கு தெரியுமா? மறைமுகமா சீதா பிராட்டி கல்யாணத்தை சொல்றார். உம்முடைய குமாரர்களுக்கு இந்த விஸ்வாமித்திரரால் எப்பேற்பட்ட மங்களகமான காரியங்கள் எல்லாம் நடைபெற இருக்கின்றன. பின்னையே நீர் யோசிக்க வேண்டும். சந்தோஷப்படும், மகிழ்ச்சியோடு கூடும். உமது நல்ல செய்தி உமக்கு காத்திருக்கிறது என்று சொல்லவும் தசரத சக்கரவர்த்தி ஒப்புக்கொண்டார்கள். இதுவரை முதல் நாள் லவகுசர்கள் ராமருடைய யாகசாலை நடக்கும்போது ஸ்ரீராமருக்கும் மற்றவர்களுக்கும் சொன்ன
விஷயம் முதல் நாள் இவ்வளவுதான். முதல் நாள் வரலாறு செவ்வையாக சிறப்பாக உரிய நேரத்தில் முடித்து விட்டோம். ஸ்ரீ ராமபிரானுடைய திருவருள் பெற்றவர்களெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 32 நாளும் விடாமல் கேளுங்கள். அப்புறம் சொல்வீர்கள், எப்பேற்பட்ட மகா உன்னதமான உயர்வான விஷயத்தில் நீங்கள் பங்கு கொண்டேன்னு சொல்லிக்கொண்டு, நீங்கள் கேட்பது மட்டுமில்லை, நீங்கள் பெற்ற பெருவாழ்வு பெருநிலையை உங்களுடைய அபிமானத்தை பெற்றவர்களுக்கும் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் இந்த காலட்சேபத்தினுடைய மகத்துவத்தை சொல்லி அவர்களையும் அறிய வையுங்கள், தெரிய வையுங்கள். அவர்களுக்கும் இஷ்ட காரியங்கள் நிறைவேறவும் பாவங்கள் நீங்கவும் இகலோகத்தில் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யங்கள், அடுத்து எல்லாத்தையோட உயர்வாக ஆன்மீக ஞானம். ஸ்ரீராமர் விபீஷணால்வானுக்கு சொன்னாரே பிரபக்தி மார்க்கம், அந்த ஞானத்தை பெற்று பின்னாலும் பெருவாழ்வு வாழ இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட செய்திகளை எல்லாம் இந்த ராமாயணம் உங்களுக்கு செய்யும். அப்பேற்பட்ட மகா உன்னதமான ராமாயணத்தை கேட்டீர்கள். இதனுடைய தொடர்ச்சி 2வது நாள் நிகழ்வு நாளைக்கு 4:30 மணிக்கு நடைபெறும். எந்த காரியங்கள் இருந்தாலும் இந்த 4:30 5:30 இந்த 1 மணி நேரத்தை விட்டு விடாதீர்கள். இது தவம். இந்த ராமாயணத்தில் முதல் ஸ்லோகம், முதல் வார்த்தை தவம்தான். தவம் தான் இந்த சொல் இருக்கும். இந்த ராமாயணத்தை இந்த 32 நாள் கேட்பதே தவம். பரிபூர்ணமான பலனை இது கொடுக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அடுத்து நம்முடைய காலட்சேபங்கள் எல்லாமே நேரடியாக ஸ்ரீ பரகாலன் ராமானுஜதாசன் என்று சொல்லக்கூடிய முகநூலில், ஃபேஸ்புக்கில் 4 to 5:30 அப்படியே லைவில் கேட்கலாம். அடுத்து ஸ்ரீ பரகாலன் ராமானுஜதாசன் சொல்லக்கூடிய யூத் டிப்பில் அப்படியே பூராவும் இருக்கிறது. முதலில் சொன்ன சுவாமி மணவாள மாமனிகளை பற்றிய 27 நாள் காலட்சேபம், பகவத் ராமானுஜரை பற்றிய 33 நாள் காலட்சேபம், 6 காலட்சேபம். அடுத்து இன்றைக்கு வால்மீகி ராமாயணத்தில் சொன்ன முதல் நாள் காலட்சேபம் உட்பட அங்கு இருக்கும். தொடர்ந்து இவைகளை கேட்டு யாரும் பெறுவதற்கரிய பெரும்பேற்றினை பெரும்படியாக பிரார்த்தனை செய்து கொண்டு நிறைவு செய்கிறோம். சாமி ஸ்ரீராமேஸ்வரம் தத்போத்திரம் தத்பாத கமலாசிரியம் ஸ்ரீசைல்நாதனையும் ஸ்ரீராமேஸ்வரம் குடும்பத்தை நாளைக்கு 4:30 மணிக்கு மீண்டும் நாம் சேவிப்போமாக.